இப்ப நான் சொல்ற கேள்வி ஒரு நிமிஷம் நான் நான் திருவள்ளூர் முட்டை போனோம், கொஞ்சம் டாப் பண்ண முடியுமா? திருவள்ளூர் வருமா? சரி வாங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்க பேர் என்ன? நாகராஜ்ண்ணா. நாகராஜ். நாகராஜ் லோக்கலா? இங்கே தானே பிள்ளையாந்தோப்பு. பிள்ளையாந்தோப்பு பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க? ரெண்டும் பார்க்க வந்தேன். சரி, அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான் திருவள்ளூருக்கு. சரி, நீ திருவள்ளூர் கிளம்பி வந்துடுறா அப்படின்ட்டான். இந்த வெயில்ல வேற எப்படி திருவள்ளூருக்கு போனோம்னு நினைச்சேன். நான் முடிய கோயிலுக்கு வண்டி விட்டுக்கிறேண்ணா. கோயிலுக்கு? பூர்வீகமே புளியந்தோப்பு தானே? பூர்வீகமா புளியந்தோப்பு தானே. பிரியாணி நைட் டைம் பிரியாணிலாம் ஃபேமஸ். நாங்க எப்ப கேட்டாலும் இருக்கும். என்ன வேலை செய்றீங்க? லோடு கம்பெனி இல்லண்ணா. லோடு மைக்கா பிளைவுட் கம்பெனி. டிஸ்பியூட் பண்ணது. சரி சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும்ண்ணா. சாப்பிடலாம். அங்கதான் திருவள்ளூர் போய் தான் சாப்பிடும். நேற்று ஒரு கஸ்டமர் கொண்டு போய் திருத்தணியில் விட்டு வந்தேன். அவங்க ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தா நான் கூப்பிடுன்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க கூப்பிட்டாங்க, உங்களை பிக்கப் பண்றது போயிட்டு இருக்கிறேன். ஊர்னா? சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்துல. கள்ளக்குறிச்சி பக்கத்துல? ஆமா. இங்க ஒரு 7 வருஷம் கிட்ட ஆகுது. 7-8 வருஷம். அங்க என்னமோ ஒர்க் இல்லைங்களா? இல்ல அங்க எப்படி சொல்றது, வேலை இருக்குது. சென்னைக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு கனவோட வந்தேன் நானு. எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. டைரக்டரா? ஆமா, படம் எடுக்கணும் எனக்கு. அதுக்காக ஃப்ரெண்டுகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னா. அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே உட்காந்து இருந்தா நீ படம் எடுக்க முடியாது, சென்னைக்கு போனாதான் எடுக்க முடியும், அங்கதான் நிறைய டைரக்டருங்க ப்ரொடியூசர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். இங்க சொல்லிட்டாங்கன்ட்டு சென்னைக்கு வந்துட்டீங்க? இல்ல, அது உண்மைதான். சென்னைக்கு வந்தாதானே யாராவது லிங்க் கிடைக்கும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க வந்த இடத்துல நம்மளுக்கு வேலை வேணும்ல. வண்டி ஓட்ட தெரியும், லீஸுக்கு வண்டி கிடைச்சது, எடுத்து ஒரு 4-5 வருஷம் ஓட்டிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை. நம்ம நினைச்ச வேலை இன்னும் சேல் இல்ல, வந்த வேலை இன்னும் முடியல. அதனால அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறேன். யாராவது ஒரு லிங்க் கிடைச்சி ஏதாவது கதை சொல்லி ஓகே ஆச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றது, கதை சொல்றதுக்கு தவிக்கிறேன் நான். வர கஸ்டமர் எல்லாத்தையும் நான் சொல்லிருப்பேன் நானு. அவங்க எல்லாம் கேட்டுட்டு, இந்த படம் நீங்க பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி 4000 கோடி வசூல் பண்ணும், நல்ல அருமையான கதை, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை நான் சின்ன வயசுல ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 12வது படி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்றதுக்கு ப்ரொடியூசர் யாரும் இன்னும் கிடைக்கல. கிடைச்சிருச்சு, சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா இருக்கிற டேரக்டர் எல்லாம் அவுட். இப்ப கரண்ட்ல யாரும் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டு போடுவோம். அந்த மாதிரி ஒரு கதை இது. 12வது படியதுல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும்? ஆமா, சின்ன வயசுல இருந்து. ஏன்னா நான் கையை இப்படிதான் வச்சிருப்பேன் தூங்கும் போது, தூங்கணும் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கலாம். என்ன சொல்றது, கதை நான் உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க எப்படி இருக்கு, என்ன மாத்தலாம் கதையில அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்ப இவன் ஒரு லட்சத்துல இருக்கிறான், இவன் கதையை நம்ம எதுக்கு மாத்திட்டு அந்த மாதிரி நினைக்காதீங்க. இப்ப நான் என்னன்னா, மக்கள்கிட்ட இப்ப படம் எடுத்துட்டோம்னா இப்ப யார் பாக்குற, மக்கள் நீங்க தான் பாக்குறீங்க. அப்போ நிறைய படம் நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இது நல்லா இருக்கு, இது நல்லா, இது மாதிரி அதான் நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு அதுல ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் எனக்கு. சரிங்களா? இப்ப என்னன்னா, கதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சரிங்களா? வண்டி இங்க ஓரண்டி பாட்டிதான் இருக்கேன். 22 கிலோமீட்டரு ஃபுல்லா பைபாஸ் தான். நான் கொண்டு போய் சீக்கிரமா விட்டுறேன். கதையை வண்டி ஓட்டிட்டு சொல்ல முடியாது. இல்ல நான் கொண்டு போய் விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு நான் கதையை நான் சொல்ல ட்ரை பண்றேன். சரிங்களா? 2 நிமிஷம் 2 நிமிஷம்ன்றது என்ன சொல்றது, சுருக்கமா ஏதாவது சொல்ல ட்ரை பண்றேன் நான். சுருக்கமும் செலவு போதும். கோச்சி வண்டி ஓட்டிட்டு நான் யார்ட்டும் சொல்லது இல்லை இது வரைக்கும் கதையை, அதனால சொல்றேன் நான். அதெல்லாம் அவன் வீட்டுக்கே போயிடாம போடலாம். நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கிறேன் நான். சரிங்களா? நான் கதை சொல்றேன், எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா எனக்கு வேணும். ஏன்னா மக்களோட அந்த வழியை நம்ம கடத்தணும். படம் மூலியமா
மக்கள் வழியை கடத்தணும். அப்ப மக்கள்கிட்ட என்னென்ன வழி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு வழி சொல்றேன்னா இதெல்லாம் இல்லைன்னா இப்படி இருக்குன்னா அதான் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதனால சரிங்களா, இங்க பாருங்க, கதை வந்து எதாவது மாத்தணும்னா நீங்க சொல்லுங்க, எதாவது வந்து தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நான் எது சொன்னாலும் நான் ஏத்துப்பேன் நான். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஓப்பனிங் படத்துல வந்து வண்டியை காட்டுறோம், மாட்டு வண்டி காட்டின பிறகு அங்க இருந்து ஒரு ஹீரோ வராரு. ஹீரோ வந்த பிறகு இங்க இருந்து ஹீரோயின் வராங்க. அங்க இருந்து யார் வரா? மாட்டு வண்டி வந்து காட்டுறோம் நம்ம. இங்க இருந்து ஒரு ஹீரோ வராரு, இங்க இருந்து ஹீரோயின் வராங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் நம்ம ஷார்ட் வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க 2 பேருக்கு வந்து நம்ம அப்புறமா வைக்கிறோம். எடுத்த உடனே இவங்க ஹீரோயினோட அம்மாவை காட்டுறோம். நம்ம அம்மாவை காட்டின உடனே இவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது ஹீரோவுக்கு. இப்ப ஷார்ட் வந்து எனக்கு தான் வைக்கணும், நீங்க எதுக்கு அவங்களுக்கு வைக்கிறீங்க? அது வந்து படத்திலே நிஜத்துல நடக்கல, இது படத்துலயே வந்து அவர் வந்து நம்மள கேக்குறாரு, ஷார்ட் எனக்கு தான், ஏன்னா இது வந்து ட்விஸ்ட், இது படத்துல எனக்கு தான் நீங்க ஷார்ட் வைக்கணும், எதுக்கு நீங்க வந்து அவங்க அம்மாவுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், அவங்க தான் வந்து லோ பட்ஜெட்ல வந்து நடிக்க வராங்க, நீங்க வந்து 60-70 கோடி கேக்குறீங்க, அதனால உங்களுக்கு பொறுமையா தான் வைப்போம்னு சொல்லிட்டு அவங்கள காட்டுறோம் நம்ம ஃபர்ஸ்ட். அப்படி காட்டும் போது மேல டவர்ல இருந்து ஒருத்தன் கீழே குதிக்கிறான். மேல டவர்ல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான். அவன் குதிச்ச உடனே என்ன ஆகுது, அந்த மாட்டோட நின்னது பாத்தீங்களா, அந்த மாடு வந்து பாக்குது அவன் குதிக்கிறத, மாடு குதிக்கிறத பாக்குது. அவன் பார்த்த உடனே அங்க இருந்து மாட்டு வண்டி ஓடி வருது. மாட்டு வண்டி ஓடி வந்த உடனே நம்ம இது ஹீரோயினி காட்டணும் பாத்தீங்களா, அந்த ஹீரோயின் என்ன பண்றான், இப்ப வந்து அந்த ஹீரோவை பாக்குறாங்க. பார்க்கும் போது அவருக்கு வந்து ஒரு விதமான காதல் வந்து ஏற்படுது. ஆமா, பார்த்த உடனே ஏற்படுது. அவன் என்ன பண்றான், நேரா வந்து ஹீரோயின் சொல்லாம அவங்க அம்மாவை நம்ம காட்டணும் பாத்தீங்களா, அவங்க அம்மாவுக்கு வந்து 2 தம்பிங்க. 2 தம்பி வந்து, ஒரு தம்பி வந்து வேலை செய்யறான். அவன் என்ன வேலை செய்யறான்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் எழுதணும், ஆனா வேலை செய்யறான், அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். இன்னொருத்த வந்து விவசாயம் பண்றான். அவன் விவசாயம் பண்றவன்ட்ட வந்து அந்த மேல இருந்து ஒருத்தன் கூச்சான் பாத்தீங்களா, அவனோட தங்கச்சியை வந்து அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த விவசாயம் பண்றவன்ட்ட. அந்த விவசாயம் பண்றவன்ட்ட அங்க வந்து ஹீரோ நம்ம அங்க இருந்து வர சொன்னோம் பாத்தீங்களா, அங்க ஷாட் வைக்கிறோம்னு சொன்னீங்களா, அந்த ஷாட்ல இருந்து அங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தன் பாக்குறான். அந்த ஹீரோ வந்து பிடிச்சு போச்சு, கட்டினா இந்த மாப்பிள்ளைய தான் கட்டுன்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணு வந்து ஆட முடிக்குது. சரிங்களா, அங்க ஓடி வந்த ஹீரோனி எங்க ஓடி வந்த ஹீரோனி, எதுல ஓடி வந்த ஹீரோனி, இது ஓடி வந்தது, இது இங்கதான் நிக்குது. இது வந்து நம்ம அடுத்த ஷாட்டுக்கு வரும் நம்ம இங்க. சரிங்களா, இங்க இருந்து வந்து ஹீரோ வராரு. அந்த ஹீரோவை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம காதல் வந்துருது ஹீரோ மேல. இந்த காதல் வந்த உடனே அவன் விவசாயம் பண்றான் பாருங்களா, அவன் வந்து என்ன பண்றான், நெல் விலை வந்து அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றான், ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றான், கவர்மெண்ட் எதிர்த்து வந்து பேசுறான். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இவன் நான் எப்படியாவது வந்து அழிச்சிடணும்னு நினைக்கும் போது எலெக்ஷன் வந்துருது. எலெக்ஷன் வந்த உடனே என்ன ஆகுது, எல்லா மக்களும் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்ட உடனே இவன் வந்து ஜெயிச்சிடறான். யாரு, அந்த மேல இருந்து கூச்சான் பாத்தீங்களா, அவன் ஜெயிச்சிடறான். அவன் ஜெயிச்ச உடனே என்ன பண்றான், ஒரு 138 MLA கூட்டிக்கிட்டு வேற கட்சியில போய் சேர்ந்துடுறான். அவன் சேர்ந்த உடனே இந்த விவசாயி வந்து இவன் இதுக்கு மேல இவன் உயிரோட இருக்கக்கூடாது, நம்ம எப்படியே செத்துறோம்னு சொல்லிட்டு இவன் செத்துறான். செத்துட்ட உடனே அந்த லவ்வருக்கு வந்து காதல் வருது இவன் மேல. யாருக்கு, ஹீரோ மேல வருது. ஹீரோ மேல லவ் வந்த உடனே அவன் என்ன பண்றான், கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போறான், ஃபிளைட்ல போயிட்டு பாம்பேல போய் இறங்குறான். பாம்பேல போய் இறங்கும் போது அந்த ஃபிளைட் வந்து அப்படியே லைட்டா அப்படியே ஷேக் ஆகுது. நம்ம வந்து கீழே அடியில இருந்து ஷாட் வைக்கிறோம், ஃபிளைட்டுக்கு கீழே இருந்து ஷாட் வைக்கும் போது இந்த மாட்டு வண்டி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இந்த மாட்டு வண்டி வருது. அந்த மாடு வந்து பாக்குது ஃபிளைட் ஆடும் போது என்ன பண்ணுது, ரோடு போடுறாங்க, பைபாஸ் ரோடு போட்ட உடனே அதுல வண்டி எல்லாம் போயிட்டு இருக்குது. அதுல வண்டியில போயிட்டு வந்து நடுவில் வந்து கோடு இல்ல, வெள்ளை கோடு வந்து அடிக்கல. அதனால வந்து நைட்ல வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. சரிங்களா, ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒருத்தன் என்ன பண்றான், அவன் வந்து லைட் வந்து வைக்கணும்னு சொல்லி அவங்க கவுன்சிலர்கிட்ட மனு கொடுக்குறான். அந்த மனு எடுத்துட்டு போய் ஒருத்தன் என்ன பண்றான், ஸ்கூலுக்குள்ள போனோடனே கதவு திறக்குது. கதவு திறந்த உடனே அப்படியே நம்ம ஸ்கூல்ல காட்டுறோம். என்ன நீங்க சொல்ற லாஜிக்கே இல்ல. மாட்டு வண்டி வந்தீங்க, மேல இருந்து குதிக்கிறான்னு வந்தீங்க, எதுவுமே சூட் ஆகாத மாதிரி சொல்லிக்கிறீங்களா? நான் எப்படின்னா, நான் வந்து ஒரு வித்தியாசமா எடுக்கிறேன் படம். வித்தியாசமா எடுங்க, வேணாம் சொல்ல, எதுவுமே புரியல எனக்கு ஒண்ணு கொஞ்சம் கூட. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னும் 2 நிமிஷம்னா நான் சுருக்கி சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா, நீங்க வந்து அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அப்படியே பொறுமையா போத விட்டு. இப்ப பாதி கதை சொல்லிட்டேன். இப்ப நீங்க இதே பாதி கதை சொன்னது கூட எனக்கு புரியலையாண்ணா. நான் கேட்டுன்னு இருப்பேன், புரியாத கதை கேட்டு நான் என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருன்ற உங்களுக்கு. ஓ, அப்ப இதுக்குதான் இதை சொன்னாரா, அதுக்குதான் அதை சொன்னாரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருன்ற உங்களுக்கு. புரியுதா? இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த டெம்போ எடுத்துட்டு வந்து நம்ம வைக்கிறோம் ரோட்டு மேல. டெம்போ ரோட்டு மேல வச்சோடனே பைபாஸ் போகுது, பைபாஸ்ல வண்டி போகுது.
வண்டி போன உடனே அங்க வந்து ஒருத்தன் வந்து ஒரு கிராஸ் பண்றான். கிராஸ் பண்ண உடனே கிராஸ் பண்றான். டெம்போ இல்ல, அந்த மாட்டு வண்டி வருது இல்ல, அது அங்க இருந்து வருது, இங்க இருந்து டெம்போ வருது, ரெண்டு வேகமா வருது. வேகமா வரும்போது ஒருத்தன் சரக்குன்னு உள்ள வரான். சரக்குன்னு உள்ள வந்த உடனே அவன் விவசாயம் பண்ணுறான் பாத்தீங்களா, அவன் அங்க இருந்து பாக்குறான். பார்த்த உடனே அந்த ஹீரோயின் என்ன பண்ணுது, ஓடி வருது. ஓடி வந்த உடனே அந்த மேல இருந்து கூச்சாம பாருங்க ஒருத்தன் ஸ்டார்டிங்ல. உங்களுக்கு இப்பதான் புரிய வரும் கதையில, இதுதான் ட்விஸ்டே. இது அந்த ஹீரோயின் வந்து வருது, மேல வந்து ஒருத்தன் கூச்சான் பாத்தீங்களா, அங்க குதிக்கும் போது அந்த பிளைட் ஆடுது. எங்க பாம்பே போன பிளைட் வந்து ஆடுது. அந்த பாம்பே போன பிளைட் ஆடின உடனே அந்த பைலட் வந்து சொல்றான், மேடை மேடை மேடைன்னு கத்துறான். ஏன்னா பிளைட் விழும் போது அந்த மேடைன்னு கத்துவாங்களாம். அவன் மேடை மேடைன்னு கத்தும் போது அவன் உள்ள இருக்கலாம் வந்து குதிக்கிறாங்க. ஐயோ பயப்படுறாங்க, நம்ம எங்க செத்துருமோ போடுமோ அந்த மாதிரி குதிக்கிறாங்க எல்லாமே. அப்ப என்ன நடக்குது, மழை பெய்யுது வேகமா. மழை பெஞ்சோடனே குளம் ஃபுல்லா தண்ணி வந்துருது, ஊரெல்லாம் வெள்ளம் வந்துருது. முட்டிக்கு மேல தண்ணி, சென்னை ஃபுல்லா தண்ணி வந்து என்ன பண்ணுது, அங்க இந்த நகராட்சியில இருந்து இந்த போட்லாம் அந்த ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி அந்த 101 ஃபயர் இன்ஜின்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க எல்லா மக்களையும் வந்து கூட்டு போகணும்னு சொல்லி. அப்ப என்ன நடக்குது, கொல்கத்தால வந்து ஒரு பாட்டு லவ் சாங்ஸ், யாருக்கு நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு லவ் சாங்ஸ் எடுக்க போறோம். எங்க கொல்கத்தால எடுக்க போகும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க. நீங்க வந்து என் பொண்ணுக்கு நீங்க சாங் வைங்க, ஆனா எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு வைங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், சரி வைக்கிறோமா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க பொண்ணோட வந்து ரெண்டாவது சித்தப்பா இருக்கிற பாத்தீங்களா, அவர் வந்து மாடு மேய்க்கிற ஒரு இடத்துல, மாடு மேய்க்கிறது வந்து நம்ம மேல இருந்து ஷாட் வைக்கிறோம். அவருக்கு கீழே காட்டிட்டே போகும்போது இங்க வந்து பூகம்பம் வர மாதிரி, பூமி கடியில பூகம்பம் இல்ல. ஆமா, நிலநடுக்கம் வந்த உடனே வீடு எல்லாம் ஆடுதா, வீடு ஆடின உடனே என்ன ஆகுது, அங்க இருந்து ஒருத்தன் பாக்குறான், இங்க இருந்து வீடு எல்லாம் ஆடுது. யாரு பாக்குறோம், நம்ம அந்த பிளைட் நம்ம சொன்ன பாருங்க, பாம்பே பிளைட், அது ஆடுது. அது ஆடின உடனே இங்க பூமி ஆடுது, ரெண்டுமே ஆடுது. ரெண்டும் சேர்ந்து ஆடும் போது ஒரு மாதிரியா உலகமே ஒரு 3ஆம் உலக போருக்கு வந்து தயாராகுது. ரெண்டுமே இது ஆடுது, இங்க பிளைட் மேல இருந்து பாக்குது, இங்க ஒருத்தர் ஓடியாரா, இங்க இருந்து ஒருத்தன் ஓடியாரா, மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான். அப்ப வந்து நம்ம இதுவும் சம்பந்தமே இல்லைன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு புரியல? ஏன்னா புரியலண்ணா, இது ஃபர்ஸ்ட் சொன்னதும் புரியல, இப்பயும் புரியல. உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியலண்ணா, நிஜமா புரியலண்ணா. நீங்களே எப்படி சொன்னீங்க, ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னா புரியும் உங்களுக்கு? நீங்க சொல்றது ஒரு மேல இருந்து குதிக்கிறான்றீங்க, நிலநடுக்கம் வருதுன்றீங்க, எப்படி அங்க குதிச்சோம் ஏரோப்ளேன் இப்படி தடமாவுதுன்றீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாருங்க. இப்ப பசி சொன்னதும் அது மாதிரி தான் சொன்னீங்க, இப்ப சொல்லுதான் இப்படிதான் சொல்றோம். எனக்கே டைம் ஆயிட்டு இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த நீங்க போறீங்கல்ல திருவள்ளூருக்கு, இதை நீங்க மறந்துடுங்க. இதை மறந்துடுங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் விட்டுறேன் உங்களை. ஒரு 5 நிமிஷம் ஒரு டிராபிக்ல நம்ம நிக்கிறோம்னு நினைச்சீங்க, அந்த மாதிரி நினைச்சீங்க. நீங்க கதையை கட்டினா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க 3000 கோடி வந்து அடிக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கம்பெனிங்க ஓட்டிட்டுல வந்து வெளியூடுறது, நம்மள்ட்ட பேசுவாங்க, பேரம் பேசுவாங்க. அப்ப நம்ம எப்படி இருந்தாலும் இந்த கதை வந்து சக்சஸ் ஆயிடும் நம்மளுக்கு. இதுல வந்து நம்ம டிஸ்ட் வைக்கிறோம் பாத்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். உங்களுக்கு பாரமா இருக்குதுண்ணா தலை, எனக்கு முடி அதிகமா இருக்கிறனாலயா? இல்லண்ணா, நீங்க சொல்ற கதை கேட்கறதுக்கு எனக்கு பாரமா இருக்குது. உங்களுக்கு நிஜமா புரியல? உங்களுக்கு புரியல. நான் ஃபர்ஸ்ட் வாட்டியும் புரியல, 2வது வாட்டியும் புரியல. ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லும் போது 5 நிமிஷம் நீங்க, 2வது வாட்டி சொல்லும் போது 2 நிமிஷம் நீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம விட்டுருவோம், ஃபர்ஸ்ட் பார்ட் விட்டுருவோம், நம்ம செகண்ட் ஹாஃப் போவோம். செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். உங்களுக்கு புரிஞ்சு சொல்லியும் புரியல. நான் சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே சொல்லிக்கிறேன் நானு. பைத்தியம் கதை மாரி சொல்லி வரணும். நீ புரியல? ஒரு பைத்தியம் கதை மாரி இருக்குது உங்களை பார்த்தா. இந்த மாதிரி யாரா எடுப்பாங்களா ஃபர்ஸ்ட்? என்ன இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் வந்து சின்ன ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நான் ஆகுது. மேல இருந்து குதிக்கிறேன்றீங்க, மோடி வருதுன்றீங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து எழுதிட்டு இருக்கேன் கதையை. நான் தெரியாம ஏட்டம் போடல அந்த கார்ல. நான் என்ன சொல்றேன், செகண்ட் ஹாஃப் சொல்றேன் நானு. அது சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஏன் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சிருக்கேன், இந்த ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இப்ப செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம கொல்கத்தால சாங் வைக்கிறோம் தெரியுங்களா? அந்த சாங் கொல்கத்தால அங்க லொகேஷன் நல்லா இருக்கும். நான் வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் வந்து இப்ப நான் செகண்ட் ஹாஃப்ல இருந்து சொல்ல பாருங்க, ஏசி வேணா போடுறேன். நான் போட்டு கூட மறந்துடும் போலாம். நீங்க கொஞ்சம் குழுன்னு உட்காருங்க, சரியா? நான் என்ன சொல்றேங்க பாருங்க, இப்ப நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும், ஓகேவா? இப்ப கொல்கத்தால ஒரு சாங் வைக்கிறோம். நம்ம சாங் என்ன பண்றோம், ஹீரோக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கும் வைக்கிறோம் சாங். அப்ப ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்க அப்பா வந்து கோச்சிக்கிட்டு அவங்க தம்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்க அக்கா வந்து இந்த மாதிரி ரோட்ல வந்து டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது, நாய் வந்து ஒரு பயிரை வந்து சாப்பிடுது.
அந்த பயிர் சாப்பிடும்போது ஒருத்தர் என்ன பண்றான், கல் எடுத்து ஓங்கி அடிக்கிறான் உண்டிகோல. அடிச்ச உடனே அவன் நாய் வந்து செத்துருது. செத்துட்ட உடனே அந்த ப்ளூ கிராஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நாய் வந்து அடிச்சு கொள்றாங்கன்னு சொல்லி. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, லைட் வந்து பைப்பர்ஸ்ல இல்ல சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அந்த கோடு இல்லைன்னு சொல்லி அந்த கோடு போட்டிருக்கும் போது அந்த பாம்பே போன ஃபிளைட் வந்து ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு வருது. சென்னைக்கு வரும்போது அங்க இருந்து கீழே இருந்து என்ன சொல்றாங்க, இங்க நிலநடுக்கம் வருது, இங்க வராதீங்க அப்படின்னும் போது ஒரு பனைமரத்தை வந்து நட்டு வைக்கிறார் ஒருத்தர். பனைமரத்தை நட்டு வச்சோன்னா அதுல என்ன சொல்ற, பனைமரம் வந்து அதுல வந்து நிறைய பனம்பால் இருக்கு, பனங்கட்டி, கருப்பண்டு. கதை நல்லா இருக்குதுண்ணா, நிஜமாவா? நிஜமா நல்லா இருக்குதுண்ணா. எல்லாரும் சொன்னாங்க 3, 4ன்ட்டு, நீங்க அதை மேலேயே அடிப்பீங்கண்ணா. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குதுண்ணா. சேர்ந்து கொஞ்சம் வண்டி மட்டும் எடுத்தீங்கன்னா வண்டி எடுக்கணும். கதை முடிய போகுதுண்ணா. கதை முடிய போகுதுண்ணா. நல்லா இருக்குதுண்ணா கதை. அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்பதான் புரிஞ்சுது மொத்தமாவே. ஸ்டார்டிங்ல சொன்னது எல்லாம் புரிஞ்சுது. எதுக்கு அந்த மாட்டு லாஸ்டா இப்ப முடிக்கும் போதுனா எனக்கு அந்த கதை, மாட்டு வண்டி எப்படி வந்தது, மேல இருந்து எப்படி குச்சான், இதுதான் என்னன்னா, இப்ப படம் எடுக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டிடுறாங்க எல்லாத்தையுமே. அப்பா நான் படம் நல்லா தானே இருக்குது. இதுக்கு மேல வந்து எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிட்டான், படம் நல்லா நான் போலாம், நான் விடுறேன் உங்களை, நான் விட மாட்டேன். போலாம் எல்லாம் கதுனா தோண, நான் இங்கே இறங்கி கூட நடந்து கூட போய் நான் விட மாட்டேன் சொல்லி கதுனா தோண அப்படியே நடந்து போயிடுறேன். இப்ப முக்காவாசி கதை இப்ப 2 மணி கதை முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஏன்னா உங்க வண்டியில ஏறணுங்குதுண்ணா. இப்ப நான் இன்னும் ஒரு காவாசி கிளைமேக்ஸ் நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குண்ணா கிளைமேக்ஸ். பைத்தியக்காரனா சொன்னதே 10 வாட்டியா சொல்லுங்க, நல்லா இருக்குது சொல்லிட்டேன். தயவுசெய்து வண்டி கிளைமேக்ஸ் மட்டும் கேட்டுருந்தேன். நீ கிளைமேக்ஸ் கேட்டா எனக்கு வந்து ஃபுல்லா முடிச்சாதான் எனக்கு நல்லா, எனக்கு என்ன சொல்லிட்டு நிம்மதியா இருப்பேன். நான் சத்தியமா நல்லா இருக்குதுண்ணா, நல்லா இருக்குல்ல படம்? செம்மையா இருக்குதுண்ணா. படத்தோட கிளைமேக்ஸ் தெரியாம நீங்க எப்படி போய் தூங்குவீங்க? உங்களுக்கு தலை வலிக்காதா? அதெல்லாம் வலிக்காதுண்ணா, எனக்கு கரெக்டா இருக்குண்ணா. போனா கொஞ்சம் தொழில் கூட போனா கிளைமேக்ஸ் மட்டும் கேட்டா நல்லா இருக்குதுண்ணா படம். இதை மட்டும் நீங்க கேளுங்களா, உண்மையில நல்லா இருக்குதுண்ணா. நீங்க சொன்ன கதை கரெக்டா இருக்குது. நான் கிளைமேக்ஸ் மட்டும் கேளுண்ணா, முடிச்சிடறேன் நான். அவ்வளவுதான், முடிச்சுட்டு நம்ம போயிட்டு உங்களுக்கு விட்டுறேன். அவ்வளவுதானா? நான் ஒன்னும் உங்கள்ட்ட கதை சொன்னது, நான் உங்கள்ட்ட காசு 22 கிலோமீட்டர் இருக்குதுண்ணா. ஆனா போயிடலாம். 22 கிலோமீட்டர்ன்றது 10 நிமிஷத்துல போயிடலாம். பைபாஸ் தானே போறேன், 10 நிமிஷத்துல போவேன். நான் கூட்ட போய் விடுறேன் உங்களை. கிளைமேக்ஸ் மட்டும் நான் முடிச்சிடறேன். கிளைமேக்ஸ்னா மெயின் ட்விஸ்டா இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, எதுல இருந்து நான் விட்டேன் நான், இப்ப சரி விடுங்க, அது வேணா, நம்ம கிளைமேக்ஸா ஸ்டார்ட் பண்றோம். இப்ப வந்து ரவுடி வந்து வராரு. ரவுடி வந்து வில்லன் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கிரவுண்டுக்குள்ள இறங்குறாரு. உள்ள வந்து கிரவுண்டுக்குள்ள இறங்கணும்னா மக்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க, அப்படியே கொந்தளிக்கிறாங்க, அப்படி எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்றது அது யாருக்குமே தெரியாது. இவனுக்கு மட்டும் தான் தெரியும். யார் அந்த மாப்பிள்ள ஒருத்தன் வரான் பாத்தீங்களா, புது மாப்பிள்ள ஒருத்தன், அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் வரும்போது லாரியில வந்து தார்பாய் கட்டிட்டு அவன் உள்ள இருந்து மறைஞ்சு வரான். அதுல இருந்து ஒரு கேபின் வைக்கிறாங்க. இதுனா கதைண்ணா, இது கிளைமேக்ஸ் பைத்தியமான. அங்க கொல்கத்தாக்கு போனா இப்ப ஹீரோ வந்துட்டா, ரவுடி வந்துட்டான்றீங்க. கிளைமேக்ஸ் ஐயோ எப்பா, நீ கிளைமேக்ஸ்ல அந்த என்ன பண்றான், கொஞ்சம் வண்டி கதவு மட்டும் தந்து இருனா, கொஞ்சம் வண்டிய கதவு, நான் சொல்றது கேள, நான் ஒரு வண்டிய கதவு தந்து விடுனா. நீ நான் கிளைமேக்ஸ் கேட்காம வண்டி கதவு தந்து விடுனா, திட்ட போறேன் ஏறுந்தா தப்பு. நான் வண்டியில பசிட்டு கதவு. நீ கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 4 ஆட்டுக்குட்டியை வந்து ஓட வைக்கிறோம். நம்ம ஆட்டுக்குட்டி ஓட வந்தோடனே ஒருத்தன் வந்து வண்டியில வேகமா. உண்மையில படம் நல்லா இருக்குது. நீங்க சொன்ன ஸ்டோரி நல்லா இருக்குது, புரியுங்களா? 3 நாள் இல்ல 10க்கு மேலயே போவேன். உண்மையில நான் இதுல பார்ட் 2 வந்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு எடுக்கலாம்னு ஐடியால இருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் நான் பார்ட் 2 எடு, பார்ட் 3 எடு, நல்லா தானே இருக்கும். அதுக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் நீ கதை வந்து கேட்காமலே முடிவு பண்ண கூடாது. நீங்க வந்து நீங்க கம்மியா சொல்றீங்க, நல்லா இருக்குது சொல்லிட்டேன் நானு. நீங்க கம்மியா சொல்றீங்களா, 3000 கோடி அடிக்கணும்னு சொல்றீங்களே. நான் கோடி சொல்லுவேன். பேன் இந்தியால வந்து கனவு பண்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அடிக்கணும். முடியாதாங்க. நான் திறக்கிறேன். இன்னொன்னு நீங்க சண்டை போடுறீங்க. திறக்கிறேன். நீ பேசுறத பார்த்தா எனக்கு தலை தானே. நான் போன திருவள்ளூர் முட்டை போனா, நீங்க கிளைமேக்ஸ் லிப்ட் வேற கேட்டேன், தேவையில்லாதுன்னு எனக்கு. சரி, நீங்க கிளைமேக்ஸ் மட்டும் கேட்டீங்க. நீ கிளைமேக்ஸ் மட்டும் கேட்டுருந்தா, ஆனா உங்களுக்கு வண்டி தலை வலிக்குதுண்ணா. நீ கேமரா சொல்லலாம். எத்தனை நிமிஷம்னா? கரெக்டா 2 நிமிஷத்துல கிளைமேக்ஸ் முடியும். 2 நிமிஷம் 1 நிமிஷம் முடியும். 1 நிமிஷம். இப்ப என்ன பண்றோம், நம்ம அந்த ஆட்டுக்குட்டி வந்து மேயுது பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டி எங்க நான் வந்தது. இப்ப இந்த மாதிரி குறுக்கு அடிதான் டைம் ஆகுது நம்மளுக்கு. சரி சொல்லலாம். எனக்கே டைம் மறந்துடும். நானு பாய்த்த மாரி சொன்னா கதை தான் மறுப்பீங்க நீங்க. கேக்குறேன், நான் தான் தண்ணி குடிக்கணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கணும். எந்த படத்துலயும் வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு. ஆட்டுக்குட்டி வந்து மேயுது. மேயும் போது அது வந்து வருஷத்துக்கு வந்து 2-3 குட்டி போடுமா, எத்தனை 2 குட்டி போடும். 6 மாசத்தோட குட்டி போடும். அப்ப என்ன பண்றாரு, அந்த ஹீரோ வந்து குட்டி கீழே குனிஞ்சு தூக்குறாரு. கீழே குனிஞ்சு விட்டு தூக்கும் போது டைட்டில், படத்தோட டைட்டில். அந்த டைட்டில் தான் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். நான் படம் பேர் சொல்லக்கூடாது. டைட்டில் வந்து ஆட்டுக்குட்டி தூக்கும் போது நம்ம வந்து டைட்டில் போடுறோம். டைட்டில் போட்ட உடனே மக்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அப்படியே படம் பார்த்துட்டு, சரி என்ன சொல்ற, டைட்டில் பார்த்துட்டு
டைட்டில் முடிஞ்சு அந்த டைட்டில் கார்டு முடிகிற உடனே அப்படி டேரக்டர் என் பேர் இயக்குனர் சொல்லிட்டு. கொஞ்சம் கதை தொந்து உண்ணா ஆனா கிளைமேக்ஸ் தானே கதை தொந்து உண்ணா நீ வேற சொல்லியே சாவயசுனுங்கிற கிளைமேக்ஸ் சொல்லுனே கதை தொந்து கிளைமேக்ஸ் கதை தொந்துடுப்பா நீ வேற கதை தொந்து. இப்ப என் கதையை திருடிட்டு போய் நீங்க படம் பண்ணீங்கன்னா உன் கதை பைத்தியக்கார கதை மாரி இருக்குது. இந்த கதை வயசுல வேற வந்துக்கிற நீ ஊர்ல இருந்து கொல்கத்தான்ற நாயின்ற பயிர்ன்ற நீ என்ன வேணா படம் எல்லாம் எடுக்கிறதுக்கு பைத்தியக்கார படம் எடுத்துட்டு போயிருந்தா நீ என்ன வேணா 2 அடி வேணா அடிச்சு எனக்கு கதையை மட்டும் அந்த மாதிரி சொல்ல எனக்கு கோவம் வந்துடும். இருக்கிற வெறியில பள்ளியிலேயே குத்துருவேன் நான் வேற கம்முன்னு இருந்தா நீ கதையை எப்படின்னா நீ பைத்தியக்கார கதை சொல்லுங்க. என்ன பைத்தியக்கார கதை தானே எடுத்து வந்து புரியல உனக்கு. நீ தானே பைத்தியக்காரன். நீ இது படிச்சவங்களுக்கு அண்ணா என்ன சொல்லுங்கிறேன் அத்தனை அதனா திட்டுறாங்கிட்ட போறேன். நீ எப்படி பைத்தியக்காரன் எப்படி சொல்ல பைத்தியக்கார கதை தானே வச்சுக்கிறேன் விலைகளை சொல்றேங்கிட்ட போறேன்னா படம்னு சொல்ல எல்லாரும் என்ன பண்ணோம் பைத்தியக்கார படம் தான் சொல்லுவான். வண்டியில ஏறவங்க எல்லாரும் 2000 கோடி 3000 கோடி சம்பாதிச்சு 1 கோடி கூட போகாது தொர பைத்தியக்கார படத்தை வச்சுன்னு வந்து என்கிட்ட சொல்லிடுறேன். ஓபன் பண்ணு. நீங்களே சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்ப நீ சொல்லுது எனக்கு பைத்தியக்காரன் நானே பைத்தியமாயிட்டேன் பாதி. ஓபன் பண்ண ஓபன் பண்ண நீங்க இங்க பாருங்க ஓபன் பண்ணியா இல்லையா கிளைமேக்ஸ் கேட்காம இந்த கார் கண்ணெல்லாம் வச்சிருவேன். இப்ப நானு ஓபன் பண்ண கிளைமேக்ஸ் ரவுடி செத்துட்டானா இப்ப என்ன இப்ப ரவுடி செத்துட்டானா அப்ப அந்த ஹீரோ வந்து இப்ப நம்ம டைட்டில் போட்டு பைத்தியமா நீ இப்ப கண்ணாடி ஓடினுமா என்னோட பேர் ஓடினுமா இப்ப உன் பேர் பைத்தியக்காரன்னு பேர் எழுதிக்கோ வசனம் இயக்குனர் சொல்லி என்னோட பேர் போட்டு அதுதான் நான் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்கண்ணா இவன் ஒரு பைத்தியம் போலன்ட்டு. ஓபன் பண்ண ஓபன் பண்ண இன்னொன்னு என்ன பார்த்து பைத்தியம் சொல்றோம் பைத்தியம் தானே நீ ஓபன் பண்ண. நான் பேன் இண்டியா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. நீ எங்கன்னா போய் நீ எடுக்கிற படம் எல்லாம் ஓடாது. பின்ன பைத்தியக்கார மாதிரி சொன்ன எடி படம் எடுப்பேன். நான் ஒரு டேரக்டர் அவனு லட்சியத்தோட வந்துடுவேன். நீ டேரக்டர் எல்லாம் மாட்டேன் ஓபன் பண்ண டேரக்டர் ஆக மாட்டேன் சொல்லுவேன். நீ பைத்தியக்காரன் சொல்லுவோம் இப்ப நான் திறந்துடணும்ல உனக்கு கொண்டு உடை பின்ன ஏத்திடல. நீ படம் நல்லா இருக்கு சொன்னா பரவாயில்ல நான் சந்தோஷமா கொண்டு போடுவேன். என்ன சொன்ன படம் நல்லா இருக்குது சொன்ன அப்பயே போலாம்ல. இப்ப இந்த கதை உனக்கு பிடிக்கல. எனக்கு எதுவும் பிடிக்கலண்ணா. சரி நான் வேற கதை வச்சிருக்கேன். அடுத்து வெப் சீரிஸ் மாதிரி ஒண்ணு பண்றேன். அந்த கதை கேட்டீங்களா? நீ சொன்னதெல்லாம் கேட்டேன் நான் வேணா உங்களுக்கு இந்த கதை பிடிக்கல. நான் வெப் சீரிஸ் வச்சிருக்கேன். நான் டென்ஷன் ஆயிட்டுனா அத்தனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதுண்ணா. நான் வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் கதை தெரியா ரூஸ் மாரி பண்ணிக்கிற கதை தர. ஆனா கதை நீங்க கதைலாம் நான் கேக்குற ஐடியா இல்ல. நீங்க கேக்குறதான சொன்னீங்க. நீ கதை கேக்குற மாதிரியா சொல்ற. உங்களுக்கு கதை பிடிக்கல இப்ப வேற கதை நான் வெப் இது எந்த கதையை சொல்ல போறியா? இப்ப நான் அந்த கதை இதுல தான் மாற்றம் ஏதாவது இருக்குதா? நான் சொன்ன கதையில உன்னதையா மாத்திரம் பைத்தியக்காரனை தான் மாத்தினா அவங்க அவுத்து விடியாது. இப்ப இந்த கதையில எதுவுமே அப்படியா இன்னும் கதை பிடிக்கல வண்டியில ஏத்து உட்கார என்ன அடிக்க வரீங்க நீங்க? உன்னதான் அடிப்பான் பைத்தியக்கார படம் அவனா வெப் சீரிஸ் கேட்டு போனா ஓபன் பண்ணி வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்காது பார்க்க மாட்டீங்க ஓட்டி ஓபன் பண்ணியா நினைக்கிறேன். நான் சொல்றேன் கேள ஒரு நிமிஷம் கேள நான் சொல்றேன் கேள ஒரு நிமிஷம் கேள நான் சொல்றேன் கேள ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் கேள பிராங்க் நான் யூடியூப் பிராங்க் நானா உன்னால ஆனா யூடியூப் பிராங்க் நான் பிராங்க் கோச்சிங்க நான் கேமரா வச்சிருக்கேன் பாருண்ணா தெரியுதுங்களா? கேமரா சும்மா விளையாட்டு தானே மாரி ஆக்கிட்டு உட்காந்து. ஐயோ தலைகள்லாம் பயங்கரமா தலைகள்லாம் சூடு தானே தொட்டு பண்ணா. கோச்சிக்கண்ணா சும்மா விளையாட்டு தானே பண்ணா படம் விளையாடு வரலண்ணா. இவன் எவ்வளவு பிராங்க் பாத்துக்கிறேன். நீ பண்ண பிராங்க் ஒன்னும் நான் பாத்துதல. கோச்சிக்கண்ணா வேற லெவல்ல பண்ணிட்டேனா நீ. கோச்சிக்கண்ணா தண்ணி கொண்டுண்ணா. நான் போய் தண்ணி எல்லாம் குடிக்கிற ஐடியாவே இல்லை இப்ப நான். சரி நான் முதல் வண்டி எடுத்துடுறேன். டென்ஷன் ஆகணும்ண்ணா கோச்சிக்கண்ணா. அது முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ஆட்டு வீட்டுலாம் பட 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 படன்னு இருக்குதுண்ணா. சரி தண்ணி கொண்டு கோச்சிக்கண்ணா. கோச்சிக்கண்ணா தண்ணி கொண்டா. சும்மா விளையாட்டு தானே பண்ணோம் கோச்சிக்கண்ணா. இன்னும் கோவம்லாம் இல்ல மேல இல்லண்ணா. ஐயோப்பா சரி இப்போ இப்ப எனக்கு எடிமாகுது. ட்ரெயின் தண்டத்துல வச்சா வச்சிடும் தெரியுமா அந்த வீட்டுக்கு தான். சரி கோச்சிக்கண்ணா. இது கோவம் பிராங்க் பார்த்தேன் செல்லுல. நேரடியே என்ன வச்சு பிராங்க் பண்ணிட்டு நீ. சரி கோச்சிக்கண்ணா. இது கோவம் இல்லாமல அவ்வளோலாம் நல்லா இருக்குதுண்ணா. இப்பதான் நேர்லயே பார்த்து அதிர்ச்சான மாரி இருக்குதுண்ணா. ஏன்
இப்ப போறதுக்கு இன்னொரு 18 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு கதை ஒண்ணு வச்சிருக்கிறோம் நிஜமாலே. அந்த கதை வந்து சொல்லிட்டு உங்கள்கிட்ட. நான் ஐயோ இதுவே சொன்னதா போதுண்ணா எனக்கு. சும்மா சொன்னா அது எனக்கு போதுண்ணா. இது கோவால இல்லண்ணா. சரி, இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதெல்லாம். அப்படிங்களாண்ணா? இப்போ உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க சம்மந்தமா. ஓகே, போட்டுக்கலாம்ல. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.